ஓகே. ஸோ ஜஸ்ட் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ப்ரேயர் பண்றதுக்கு. சரியா? ஸோ சிட் இன் கம்ஃபர்டபுள் ஆசனம். வசதியா உட்காந்துக்கலாம். கைகள் தொடைகள்லையோ இல்லைன்னா ஜஸ்ட் சும்மா நார்மலா முதுகு தண்டு நேரா இருக்கணும். கண்கள் மூடிய நிலையில இருக்கணும். கம்ப்ளீட்டா உங்க பாடியையும் பிரீதிங்கையும் கவனிக்கணும். ஸோ உடம்ப ஸ்கேன் பண்ற மாதிரி உங்களோட கால் பாதத்துல இருந்து தலை வரைக்கும் ஃபுல் பாடியையும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்க பாடி ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்க மூச்சு மேல கவனத்தை செலுத்தணும். மூச்சை கவனிங்க. மெதுவா ஆழமான சுவாசம். மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் விரிவடையணும். மூச்சு வெளியேறும் போது புஜங்கள், மார்பகங்கள், வயிறு சுருங்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உடம்பு எக்ஸ்பேண்ட் ஆகும், உடம்பு கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ ஓம்காரம் சொல்லலாம். ஓம் சாண்டிங் பண்றவங்க பின்னாடியே பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொல்றத ஜஸ்ட் கேளுங்க. நம்ம சொல்ல போறது குரு வந்தனம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே நமः. குரவே நமः. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கை ரெண்டு நமஸ்காரம் பண்ணி குருமார்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவா கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. ஹரி ஓம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஓரியன்டேஷனுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ. இது நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட நம்மளோட சீனியர்ஸ்க்கு ஏற்கனவே அவங்க பண்ணின பயிற்சிகளுக்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்டுக்கு அவங்களுக்கும் நான் கண்டிப்பா தேங்க்யூ சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். யோகத்துல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு உங்களுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லிக்கோங்க. சந்தோஷமா நம்ம வாழ்க்கை அமையணும், சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நம்ம ஏற்பட்டிருக்கிற இல்லையா? அதுவும் வந்து ஹெல்தியா சந்தோஷமா வாழணும்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க? ஆடம்பரமா இருக்கிறது, நினைச்சதெல்லாம் சாப்பிடணும், நினைச்சதெல்லாம் வாங்கணும், அதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம யோகத்தினால வரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஆரோக்கியமான வாழ்க்கை அது ஆனந்தத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அப்படி ஒரு லைஃப நம்ம அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களோட மனசுக்கும் அதுக்காக ஒத்துழைச்சு உட்கார்ந்துருக்கிற உங்களோட உடம்புக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்டா என்னோட இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ்க்கு வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஜேர்னியை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்னோட பேரு மஞ்சு தீபிகா. ஸோ நான் 15 வருஷமா யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸா இந்த யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், இந்த ஐடியா வந்து
எனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்ததுனால வந்தது. என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது முடியாது. ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், சோஷியல் கமிட்மெண்ட்ஸ், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளால பண்ண முடியுமா, நான் செஞ்சா எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கூடிய அந்த பெண்கள். ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப் வந்து யோகம் வேற லெவல்ல சேஞ்ச் பண்ணிருச்சு. வேற லெவல் ஹாப்பினஸ். சோ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்சி, சுதந்திரம், அதுதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? பரிபூரண சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சோ அதுக்குன்னு நம்ம வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபேமிலியை விட்டு ஓடி போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல வரல. நிறைய பேர் அந்த மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க. யோகம் அப்படின்னா எங்கேயோ மலையில போய் உட்கார்றது, உட்காந்து தபஸ் பண்ணணும் போல, ஒரே ஆடை அணிஞ்சுக்கிட்டு குளிரு வெயிலு எல்லாத்தையும் தாண்டி தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது. யோக பயிற்சி அப்படிங்கிறது வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில படிகள், ஒரு சில விஷயங்கள். சோ நம்ம எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது தான். ஓகேவா? சோ என்னோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே ஜேர்னி உங்களுக்கும் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலபஸ் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ மெயினா வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணணும், டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சிலபஸ் அமைக்காம முதல்ல நம்மளோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கு வரக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இப்போதைக்கு நான் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உடல், பிராணன், போயிட்டு இருக்கிற எனர்ஜி, உள்ள இருக்கிற எனர்ஜி, இந்த மனசு, இந்த புத்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே அதிஷ்டானமா அஸ்திவாரமா இருக்கக்கூடிய ஆத்மா, இதுதான் நான். இல்லையா? பக்கத்துல இருக்கிற உடம்ப பார்த்து நானுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இதத்தான் நான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேகத்துக்குள்ள குடி இருக்குது என்ன? பிராணன், மனசு, புத்தி, அப்புறம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய உசுருன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா அப்படிங்கிறது புரியாத பாஷையா இருக்குன்னா உசுருன்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்குள்ள குடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இதத்தான் நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் அப்படிங்கிறத வந்து ஆத்மார்த்தமாவும் சந்தோஷமாவும் நிறைவாவும் வச்சுக்கிறதுக்கு தான் முதல் பயிற்சி. சோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்போ ஒரு கணக்குல ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரிதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதுதான் யோகம் சொல்லுது. ஸோ இப்போ சிலபஸ்க்குள்ள போயிடலாம். சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா, ஈஸியா எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான டிசைன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யோகத்தை பத்தின அறிமுகம் உங்களுக்கு வரும். யோகான்னா என்னன்னே தெரியாம யோகத்தை படிச்சு என்ன பண்ண போறோம்? முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஈஸியா அப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ யோகத்தை பத்தின அறிமுகம். யோகான்னா என்ன? யோகம் வந்து எப்படி வந்திருக்கு? முந்தி காலத்துல வந்து யோகிகள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி வரும். அடுத்து பாரம்பரிய தத்துவங்கள். ஸோ லைக் அஷ்டாங்க யோகம், ஹத யோகம். ஸோ இதெல்லாம் வந்து யோகிக் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு, எதை பத்தி பேசுது அப்படிங்கிறது. அடுத்ததா பஞ்சகோஷம், மனித உடலின், மனித இருப்பின் 5 படிகள், 5 அடுக்குகள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா? ஒரு மனிதன் அப்படின்னா இண்டிவிஜுவல் சோலை எதை குறிக்குது அப்படின்னா உடல், மனம், அறிவு,
பிராணன், ஆனந்தம். சோ இந்த அஞ்சையுமே வந்து நம்ம விவரமா பார்ப்போம். அப்புறம் அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்கள். கொஞ்சம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா எனக்கு பார்த்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டே பேசுவேன்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்து உங்க முகத்துல ஏதாவது சந்தேகங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த சந்தேகத்துக்கும் நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம் பேசும்போதே, இல்லையா? ஏன்னா எல்லாருமே புதுசு. கிளாஸுக்கு வரும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம், ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிக்கலாம். ஓகேவா? சோ அஷ்டாங்க யோகத்தோட தத்துவங்கள்: யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சோ இதுதான் 8 அடுக்குகள். இதுல வந்து முதல் 5 அடுக்குகளுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கு அடுத்த அடுக்குகள் எல்லாம் தானாவே நமக்கு அமையும். இப்போ குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா உப்பு போட்டா தானாவே ருசி வந்துரும். அப்புறம் அதுல கொஞ்சம் காரம் போட்டோம்னா இன்னமும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் இன்னமும் கொஞ்சம் புளிப்பு போட்டோம்னா இன்னமும் டேஸ்டா இருக்கும். இது இப்படிதானே? அந்த மாதிரி நம்மளோட லைஃப்க்கு, அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு அடுக்குகள் கொஞ்சம் 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 ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா நம்ம ஃபாலோ பண்ணும் போது அந்த லைஃப் வந்து டேஸ்ட்ஃபுல் லைஃப். மேம் மியூட்ல இருக்கீங்க. ஓகே, இப்ப கேக்குதுல? அஷ்டாங்க யோகத்தோட 8 படிகளை பத்தி பார்ப்போம். அடுத்தது ஹத யோகம். ஹத யோகம் அப்படிங்கிறதுல ரொம்ப மெயின் பர்பஸ் என்னன்னா கிளென்சிங். உடம்ப சுத்தப்படுத்துறதன் மூலமா நம்மளோட மனசையும் பிராணனையும் பிராண சக்தியையும் சுத்தப்படுத்தி ஆசனங்கள் நிலைப்பாடுகளை பயின்று உடலையும் மனசையும் வலுப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன். ஸோ இது ஹத யோகத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ இதுல வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கா என்னென்ன கொடுப்போம்? ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யோகா ஆசிரியர் பயிற்சியில ரொம்ப முக்கியம். ஆசனங்களை விரிவா சொல்றது, அரௌண்ட் 70 to 100 ஆசனாஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச்சஸ், ஆசனாஸ், கிரியாஸ் இதெல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிடும் உங்களுக்கு. சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் சூரிய நமஸ்கார் வரும். சிலபஸ்ல வந்து ஒண்ணுதான் இருக்கு. ஹத யோகாவை பேஸ் பண்ணி நம்மளோட சத்யானந்த சரஸ்வதி டிசைன் பண்ணினா விஹார் ஸ்கூல் ஆஃப் யோகா தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ குரு பரம்பரா நமக்கு யோகால வந்து பரம்பரா வந்து சிவானந்த சரஸ்வதி, சத்யானந்த சரஸ்வதி, நிரஞ்சனானந்த சரஸ்வதி. ஸோ அவங்களதான் அந்த பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா ஸ்டைல தான் ஃபாலோ பண்றோம் நம்ம. ஸோ சூரிய நமஸ்காரம், அப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சியை வச்சு நம்மளோட மனசை கண்ட்ரோல் பண்றது, பிராணனை கண்ட்ரோல் பண்றது. அடுத்து தியான பயிற்சிகள், யோக நித்ரா. யோக நித்ராவோட ஸ்டோரிலாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். யோக நித்ராலாம் பண்ணும்போது எல்லாருமே ஸ்வர்க்கமா பறப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் யோக நித்ரா பண்ணும்போது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தூங்கினா கூட சுகமா இருக்கும் யோக நித்ரா பண்ணும்போது. தூங்குனா எல்லாருக்குமே சுகமா இருக்கும்ல. நைட்டு ஏன் டெய்லி தூங்குறோம்? அந்த 1/2 மணி நேரம் தூக்கமே வந்து ஒரு 7 மணி நேரம் தூக்கத்தை மீட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலி தூங்கக்கூடாது, பட் தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது யோக நித்ரா பண்ணும்போது. அவ்வளோ ஒரு பரப்பம். காது திறந்திருக்கும். நம்ம தூங்கணும்னா புலன்கள் எல்லாமே அடங்கிடும். ஆனா யோக நித்ரால காது திறந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கான்சியஸ்னஸ்.
தூங்காமல் தூங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி. யோக நித்ரா, மெடிடேஷன்ல இன்னொன்னு அஜப்பா ஜப்பா. ஸோ சக்ராஸை பத்தினா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், சக்ராஸ் நம்ம எனர்ஜி பாடியை பத்தின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதை பத்தின ஒரு சின்ன பயிற்சிகள், அதெல்லாம் நம்ம மெடிடேஷன்ல இந்த இதெல்லாம் நம்ம உண்டு. அப்புறம் ஜபம், மந்த்ரா சாண்டிங். மந்த்ராவோட சயின்ஸ் எல்லாம் கேட்டேங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு இதுவே போதும் போல அப்படின்னு நினைச்சிடுவோம். ஒண்ணுமே வேண்டாம், மந்த்ரம் ஜபம் பண்ணிட்டே சோறு தண்ணி கூட வேண்டாம், மந்த்ரா ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ். பிசிக்ஸ் டீச்சர்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம கான்செப்ட் ஒன்லையும் பிசிக்ஸ் தான் நிறைய இன்க்ளூட் பண்ணுவோம். பாடி வைஸ் வரும்போது நம்ம கிளாண்ட்ஸை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அதுல கொஞ்சம் பயாலஜி வரும் உங்களுக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்தது ஷட்கர்மாஸ், ஹத யோகால சொன்ன மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் கிளென்சிங் டெக்னிக்ல நம்ம 4 பார்ப்போம். நேத்தி, தௌதி, திராட்டகா, கபால்பதி. ஸோ அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் அடுத்த லெவல்ல பார்ப்போம். இதுல 4 லெவல் நம்ம பார்த்துடுவோம். ஏன்னா இதுல ஃபெமிலியர் ஆனாதான், இது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். பக்தி, நௌலி அதெல்லாம். ஸோ அடுத்தது யோகா டீச்சருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நார்மலா யோகா பண்றவங்களுக்கும் யோகா பிராக்டிஸ்னர்ஸ்க்கும் யோகா டீச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டீச்சிங்ல டீச் பண்ணும்போது அனாட்டமி. யோகா கிளாஸஸ்ல நம்ம யாருமே அனாட்டமி நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஜஸ்ட் சொல்வோம், இந்த இடத்துல மசில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்வோம். பட் அனாட்டமில அது பிச்சு மேஞ்சு நம்ம பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு சிஸ்டமையும் நம்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒருத்தவங்க வராங்க, ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அனாட்டமி தான். ஸோ அனாட்டமில அவங்களோட உடல் கூறு எங்க கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ பாதுகாப்பான யோக பயிற்சிக்கு, ஆசன பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை ஒரு சிலபஸ் இந்த அனாட்டமி அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி அனாட்டமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. அடுத்தது யோகிக் டயட். யோகிக் டயட்டை மட்டும் வாட் வி ஈட் தட் வி ஆர். நம்ம எதை சாப்பிடுறோமோ, என்ன சாப்பிடுறோமோ அதோட குணங்கள் தான் நமக்கு இருக்கும். சோ ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க. பார்த்தா நல்ல அந்த ஃபுட்ல இருக்க ரஜசிக் தமசிக் ஃபுட் எல்லாம் சாப்பிடும் போது அந்த பயம், ஆங்ஸைட்டி எல்லாம் வரும். ஸோ ஆரோக்கியமான உணவு எப்படி எடுத்துக்கணும், சாத்விக் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். மெயினா ஃபர்ஸ்ட் ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சிலபஸ்லயே வந்துடும் ஃபுட்டை பத்திலாம். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லையா கண்டினியூஸா. அடுத்து எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் தியரி கிளாஸஸ்ல கொடுத்துருவேன். எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதையே நம்ம டீப்பா பார்ப்போம். அடுத்தது ஆயுர்வேதம். ஆயுர்வேதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் இருக்கிறது. இதுதான் ஆயுர்வேதத்தோட மெயின் பேசிக் கோர் தத்துவம். இது பஞ்சபூதத்தின் அடிப்படையில வரும். அண்டத்துல என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தானே இருக்கு. பிண்டத்துல என்ன இருக்கு? 5 எலமெண்ட்ஸால் ஆன உடல் தானே இது. So our body is made up with 5 elements. So அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது நமக்கு வியாதி வருது. ஸோ ஆயுர்வேதம் படிக்கும் போது உங்களோட உடல் என்ன வகையான உடம்பு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாட் டைப் ஆஃப் பாடி யூ ஆர். வாதமா, பித்தமா, கபமா. ஸோ அப்போ கரெக்டா, அதாவது
வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்குமே ஏறாது. ஒரு சீசனுக்கும் வந்து ஏறும் இறங்கும். ஒரு சீசனுக்கும் மாறுபடும். உணவு உணவு சாப்பிடுறதன் உணவு சாப்பிடுறத பேஸ் பண்ணி மாறுபடும். மனச பேஸ் பண்ணி மாறுபடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது விச் இஸ் கரெக்ட் ஃபுட் அண்ட் கரெக்ட் பெர்செப்ஷன் ஃபார் மீ, நான் எப்படி இருக்கணும். ஸோ உங்களை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுப்பீங்க. உங்களோட உடம்பு, உங்களோட மனசு, உங்களோட அறிவு, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது வந்து இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி, அதுக்கு பேஸ் பண்ணின நாலேஜ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி டீச்சிங் மெத்தடாலஜி. எப்படி நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். ஒரு 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 பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில யோக ஆசிரியரோட பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The yoga teacher is not only a teacher, they are a mother for this world. Yes, we are a mother. எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பாளோ, இப்ப இருக்கிற தாயெல்லாம் சொல்லலைங்க. இப்ப இருக்கிற தாயெல்லாம் மேகி நூடுல்ஸ், பர்கர், அப்புறம் வந்து பீட்சா எல்லாமே கொடுத்துடுறோம். நான் சோம்பேறியா தூங்கணும்னு குழந்தைய 2 minutes மேகி ரெடி பண்ணி கொடுத்துறேன். இப்ப இருக்கிற தாய சொல்லல, நம்ம பாட்டிமார்கள், அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள, கிராமத்துல இருந்தவங்கள நல்லா வேலை சொல்லி சுண்ட காய்ச்சி குழந்தைங்களை வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயார்களை நான் சொல்றேன். அவங்க எல்லாம் நல்லா ஃபிட்டா இருந்தாங்க. நம்ம குழந்தைய செல்லம் கொடுத்து எடுத்துடுறோம், என்னென்னமோ பண்றோம். நமக்கு எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட தரமிச்சிடும். அந்த மாதிரி அம்மாவை சொல்லல. சோ நல்ல அம்மா எப்படி தன்னோட குழந்தைக்கு வந்து நல்லதை மட்டுமே கொடுப்பாளோ, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா அந்த விஷயத்துல, அந்த மாதிரி அதே சமயம் ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பா. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்கிக்க மாட்டா. சின்ன கஷ்டமா இருந்தாலும் உடனே அதை தீர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருப்பா. சோ ஒரு குழந்தையோட வாழ்க்கையில தாயோட பங்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பங்கு யோகா டீச்சருக்கு இருக்கு, நம்மளோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. என்னை விட பெரிய குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. நான் அக்கா, அம்மா, பாட்டி அப்படின்னு கூப்பிடுற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க அடம் பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். அப்பப்ப மட்டும் மக்கர் பண்ணும். அந்த மாதிரி ஒண்ணு ஒரு சைஸ்ல இருக்கும்ல. பாரதியார் பாடல் மாதிரி 4 பூனைக்குட்டின்னா 4ம் ஒரு சைஸ்ல. அந்த மாதிரி 1000 குட்டிங்க, 1000 குட்டிங்களும் பல வகையா இருப்பாங்க. பட் வந்து ஒரு அம்மா எப்படி அனுசரிச்சு நடந்துப்பாளோ அந்த மாதிரி. அப்படிங்கும் போது எவ்வளோ ப்ரௌடு. இப்போ பாரத மாதா ரேஞ்சுக்கு நம்ம எல்லாம் வந்து ப்ரௌட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும் யோகா டீச்சரா இருக்கிறவங்க. ரியலி ஸ்பீக்கிங், இட்ஸ் நாட், நான் சும்மா நாச்சுக்கு சொல்லல, என்னோட ஹார்ட் ஃபுல்லா நான் சொல்றேன் இதை வந்து. இப்போ அடுத்தது வந்து ஆசனாசை எப்படி கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன நுணுக்கம். ஒரு சில ஆசனாஸ் வந்து பண்ணும்போது பார்த்தா, எனக்கு ரொம்ப வருஷமா நான் பயிற்சி பண்றேங்க, எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அது என்னன்னா, இப்படி இருக்கிற கையை இப்படி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொசிஷன் தெரியாது, அலைன்மெண்ட் தெரியாது, எப்படி அலைன் பண்ணணும். அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி த அவுட்டர் பிசிக், இன்னர் பிசிக். நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய நடுவுல இந்த பாடிக்கு வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய அந்த போன், ஜாயின்ஸ், மசில்ஸ், அத வந்து எப்படி நம்ம வந்து அலைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆசனாஸ் பயிற்சி, இந்த பிராக்டிஸ்ல நம்ம பார்ப்போம். ரொம்ப சின்ன சின்ன நுட்பங்கள். இப்படி இருக்கிறத இப்படி திருப்புங்க, சோ இதை இப்படி பண்ணுங்க. அந்த நுணுக்கம் வந்து ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். இப்ப பிராக்டிஸ்னர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. அதனாலதான் நிறைய வருஷம் என்னால அச்சீவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நமக்கும் அதேதான். ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நமக்கு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதை வந்து அதே மாதிரி மைக்ரோ லெசன்ஸ் வரும் உங்களுக்கு, மைக்ரோ டீச்சிங்ஸ். எப்படின்னா 1 மணி நேரம் லெசன்னை வந்து எப்படி பிளான் பண்ணணும் அதை வந்து 5ஆ 6ஆ பிரிச்சுப்போம். ஸோ கண்டினியூஸா நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல இது 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 அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ மைக்ரோ லெசன்ஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ ப்ரேயர் அப்படின்னா ப்ரேயர் ஒரு மைக்ரோ லெசன், அப்புறம் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் அது ஒரு மைக்ரோ லெசன், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் அதாவது ஒவ்வொரு ஸ்திதி, உட்கார்றது, நிக்கிறது, படுக்கிறது, ஆசனங்கள் ஒவ்வொரு விதமா பண்ணுவோம். அது எல்லாமே ஒரு ஸ்டேஜ், அது ஒரு மைக்ரோ லெசன். ஸோ நியூ ஆசனாஸ் ஒரு மைக்ரோ லெசன், ரிவிஷன் ஆசனாஸ் ஒரு மைக்ரோ லெசன். ஸோ எப்படி கத்து கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து இதை கம்ப்ளீட்டா நம்ம பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு கமெண்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்றோம், செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கரெக்ட். செகண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கொடுத்தாச்சா, கரெக்ட். அடுத்து என்ன ஒரு ஆசனா கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புஜங்காசனா கொடுக்குறேன். புஜங்காசனாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷனை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். ஸோ குப்புற புரண்டு படுத்துக்க ஆசனம் அது இல்லையா. ஸோ புரண்டு படுத்தாச்சா, அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து என்ன பண்ணணும், அலைன்மெண்ட். ஸோ கைகளை எங்க வைக்கணும், காலை எப்படி வைக்கணும், ஸோ உடம்பு எங்க இருந்து வந்து கரெக்டா அந்த பொசிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து பிரீதிங்கோட அந்த பாடியை வந்து மேல லிஃப்ட் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிட்டே நம்மளோட சின்ன செஸ்ட் ஸ்டொமக்கு கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணணும். ஹேண்ட்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ரிஸ் 1 by 1. இப்போ போஸ்டர் மேக் பண்ணியாச்சா, ஸோ அங்கேயே ஹோல்ட் பண்ணணும். இப்போ அன்னமய கோஷம் இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா பஞ்ச கோஷாஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிசிக்கல் பாடிக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது பிராணிக் பாடிக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன், மைண்டுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன், இன்டெலெக்ட்க்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த 10 கவுண்ட்ஸ்ல இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆசனம் பண்ணிருக்கிற அந்த இதுவே தெரியாது. ஐயோ அதுல ரொம்ப நேரமா நம்ம நிக்கிறோமே அப்படிங்கிறதே தெரியாது, அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே சும்மா கிடையாதுங்க. பதஞ்சலி யோக சூத்ரால என்ன மாதிரி, அதாவது யோகாவோட பேஸே வந்து அஷ்டாங்க யோகத்தோட பேஸே பதஞ்சலியோட யோக சூத்திரம் தான். யோக சூத்ரா அப்படின்னாலே என்ன, ஃபார்முலா. யோகத்துக்கான ஃபார்முலா. யோக சூத்ரால அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆசனத்தோட அந்த எப்படி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி ரிலாக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆசனத்துல இருந்துகிட்டே ரிலாக்ஸ் பண்ணணும், ஆசனத்துல இருந்துகிட்டே ரிலாக்ஸ் பண்ணணும். தூங்குனா நமக்கு எப்படி ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆசனத்துல கிடைக்கணும். அது இனிஷியலி பண்ணும்போது நீங்க எந்த அளவுக்கு அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கமெண்ட்ரிஸ் வந்து அங்க இறங்கும். பிரயர்த்தன சைத்தியல் அப்படின்னு சொல்லுவாரு பதஞ்சலி. பிரயர்த்தனை ட்ரை பண்ணணும், எப்படி ரிலாக்ஸ்டா. படுக்கிறதுக்கு யாராவது நம்ம ட்ரை பண்ணி படுக்கிறோமா, ரிலாக்ஸ்டா இருக்கும், ஆனாலும் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, முதுகு தண்டு நேரா வச்சு படுக்கணும், உடம்பு அப்படியே கலட்டி போட்ட மாதிரி கீழே போட்டுட்டு படுத்து தூங்கணும். அப்படின்னாதான் தேகாபிமானம் இல்லாம தூங்கணும். நின்றுட்டு தூங்க முடியுமா, தூங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆசனாஸ் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ ஃபுல் லெசன் பிளான் எப்படி பண்றது, அதை எப்படி டீச் பண்றது. ஸோ ஒரு டீச்சரோட ரோல் என்ன, ஸோ டீச்சர் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது. அடுத்தது பிராணாயாமா பிராக்டிஸ், பிராணாயாமா பிராக்டிஸ் எப்படி கொடுக்கணும், ஒரு கம்ப்ளீட் யோகா செஷனை வந்து எப்படி பண்ணணும். அடுத்தது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு உண்டான இது சுய ஆய்வு, ஸ்வாத்தியாயா, செல்ஃப் ஸ்டடி. நம்மளை பத்தி ரிசர்ச் பண்றது, நம்மளை பத்தி படிக்கிறது, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது, நான் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க யோகத்துல.
பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், தியான யோகம் அப்படின்னு இந்த 4 பார்ட்ஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது? அடுத்தது வந்து பர்சனல் பிராக்டிஸ். உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் 5 to 6 பிராக்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிராக்டிஸ் இருக்கும். அந்த பிராக்டிஸ்ல ஆஸ் அ டீச்சரா நீங்க வந்து அங்க ரோல் பண்ணணும். உங்களுக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 10 பேர் ஒரு குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னா 10 பேர் இருக்கிறீங்கன்னா 10 பேர் ஆளுக்கு ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த 4 மந்த்ஸ்லயே நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆயிடுவீங்க, ஒரு ஃபேமிலி ஆயிடுவீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் பிராக்டிஸ், 3 மந்த்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு. உங்களை நம்பி நான் குழந்தைங்களை கொடுப்பேன். என் பிள்ளைங்களை சரியா பாத்துக்கணும். நீங்க இது வரைக்கும் எல்லா பேட்சுமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. சோ அந்த டீச்சர் ஆஸ் ஒரு டீச்சரா அந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். நான் சிலபஸோட டைம் டேபிள் வந்து நான் குரூப்ல அனுப்புறேன். நம்ம மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், நான் ஆசனங்கள் எல்லாம் படிச்சுட்டேன், நான் டீச்சர் ஆயிட்டேன், நான் சூப்பர் ஆயிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வரணுமே. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? We have to expose ourselves. முந்தி காலத்துல மேபி அது கஷ்டமா இருக்கும். முந்தி எல்லாம் வந்து யோகத்தை வீடு வீடா தட்டி போய் கூப்பிட்டு இழுத்து உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்களாம். இப்ப நமக்கு சோசியல் மீடியா இருக்கு. ஆசனாஸ் எல்லாம் பயங்கர கிரேஸ். பசங்களுக்கெல்லாம் சென்னையில பசங்கள்லாம் பார்த்தா அது ஏதோ பெரிய ஏதோ சாதனைகள் பண்ற மாதிரி அதுங்க நினைச்சுக்கும். ஜலநேத்தி எல்லாம் செஞ்சு காட்டினேன்னா அது அவளுக்கு அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும் அதுங்களுக்கு. எனக்கு 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 எப்படி 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 மேம் எப்படி மேம் எப்படி மேம் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆன்லைன்ல விட நேர்ல எடுக்கிற கிளாஸஸ் வந்து பயங்கர ஃபீல். குழந்தைங்க எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. அவ்வளோ ஆர்வமா கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் நான் யாருக்குமே வந்து ஜஸ்ட் டிப்ஸ் தான் கொடுப்பேன். இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு. பட் எல்லாருமே அதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பேட்ச்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதையும் சிலபஸோட சேர்த்துட்ட எந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்லயும் இது கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேர்ல்ட எங்க வேணா போய் கேட்டு பாருங்க. இது நான் பர்சனலா சரி குழந்தைங்க நம்மளே எல்லாமே வந்து நம்மளையே தொங்கிட்டு இருக்காங்களே, இண்டிபெண்டா இருக்க மாட்டேங்குதுங்களே, குழந்தை நடக்க சொல்லி கொடுத்தாச்சு, நடக்கணும்னு நடக்கிறது கிடையாது. அவங்க கால்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ அது எப்படி பண்ணணும்? ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஆட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டால ஒரு ஆட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பேஜ் ஓபன் பண்றது, சின்ன சின்ன போஸ்ட் போடுறது, ரெகுலரா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை போடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபேஸ காட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, நான் யோகா பண்ணி காட்டுறேன், வீடியோஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து ஓகே. பட் எல்லாருக்குமே வந்து அது வந்து கூச்சப்படுவாங்க. கேமரா முன்னே. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது கேமரா முன்னாடி எனக்கு சிரிப்பு தான் வரும். பயங்கர சிரிப்பு வரும். அந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. யார பார்த்து பேசுறது, என்ன பேசுறது, பார்த்த கண்டென்ட் எல்லாம் மறந்து போயிடும். பிளாங்கா இருக்கும். மூஞ்சி நல்லா இருக்கா? மூஞ்சி நல்லா இருக்கா மட்டும்தான் தோணும். மூஞ்சி நல்லா இருக்கா? தெரியுதா? இந்த முடி ஏதாவது இங்க இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா அது நாளடைவுல சரியாயிடும். சரி போதும் போதும் வந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கொஞ்ச நாள்ல. பட் ஒரு சிலர் அது பர்ஃபெக்டா பண்ணிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. பட் நமக்கு வந்து அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அந்த சைடு இல்லாததுனால போதும், கண்டென்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஃபேஸ் காட்டி பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன போஸ்ட் போடுறது, நமக்கே நம்ம ஆட் கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒர்க். ஒரு நாளைக்கு 170 ரூபாய்
இல்லைன்னா 200 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 10 நம்பர் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் போட்டோம்னா 10ல 1 தேரும். இப்போ உங்களுக்கு எப்படி 250யோ 260 நம்பர்ஸ் வந்தது, ஒரு 100 தேருக்கு இல்லையா? இந்த 100ல எனக்கு தேவை 20 பேர் தான். நான் பேட்சுக்கு 20 மெம்பர்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணிக்க போறேன் எனிவே. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து யார் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, ஒரு சிலர் சும்மானாச்சுக்கும் போய் பார்த்திருப்பாங்க. நம்மளும் பண்ணுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு ஆட் வருது, நமக்கு இம்பாக்ட் ஆகும். பியும் அப்படின்னு டச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்ப வந்து 20 மெம்பர்ஸ் எனக்கு வேணும். ஸோ நமக்கு ஒரு 10 பேரு. அதுக்கு உண்டான வழி நம்ம தெரியாம என்ன பண்ணுவோம்? நான் எல்லாருமே வந்து அதுல ஃபெமிலியரா இருக்க மாட்டாங்க. இன்ஸ்டால எப்படி போடுறது, செய்யறது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிலபஸ்லயே இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ விஷ்ணு விஷ்ணு இஸ் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ நான் அவரையே கூப்பிடுறேன், சிலபஸ்ல என்னென்ன ஆட் பண்ண போறாரு அப்படிங்கிறது. ஸோ கூகுள் மீட்ல இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியாது, ஏன்னா அவன் ஒரு டிவைஸ் தான் வச்சிருக்கான். ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க, ஓகேவா? விஷ்ணு கேக்குது கேக்குது விஷ்ணு. வெளியே வீடியோ ஆன் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அது இந்த ஷார்ட் பீரியட்ல பண்ண முடியுமானா எல்லாருக்கும் அப்படி சொல்லி தர முடியாது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு நீங்க ஒரு குரூப் செட் பண்றதுக்கோ, ஒரு பேட்ச் ரெடி பண்றதுக்கோ, ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நீங்க எவ்வளோ கேட்குறீங்க அவங்கள செட் பண்றதுக்காக ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதாவது பேசிக் செட்டப் எப்படி பண்ணணும்ன்றது, ஒன்று எப்படி கேம்பெயின் பண்ணணுன்றது, ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்றது, எப்படி போஸ்ட் போடுறது, ஸோ எப்படி ஆட் வந்து பப்ளிஷ் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக சொல்லி தருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணி உங்களோட லைக் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க வந்து போஸ்ட் போட்டு நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்க வந்து செட் பண்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு செஷன் மாதிரி இருக்கும். லைக் 3 to 4 செஷன்ஸ். அது வந்து நான் இன்னும் டீட்டெயில் பேசி டிசைட் பண்ணிட்டு, ஸோ எத்தனை செஷன்ஸ் தேவையோ அத்தனை செஷன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி டெமோஸோ லைவ் டெமோ இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ இதை வச்சு நீங்கள் நீங்களே ஓனாகவே செட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும் எனக்கு எப்படி தெரியலன்னும் போது நீங்களே பண்ற அளவுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருவோம் உங்களுக்கு, பேசிக்கா பண்ற அளவுக்கு. இப்போ ப்ரொஃபஷனல் லெவல் இல்லாம பேசிக்கா உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்க. ஓகேவா சிஸ்டர்? இல்ல வேற இன்க்ளூட் பண்ணுமா? ஓகே கண்ணா, ஓகே கண்ணா. இல்ல போதும். ஓகே ஓகே. ஸோ மெயினா அதுல வந்து ரொம்ப சிம்பிள் திங். நம்ம பக்கத்துல நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூகுள்ல ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது வந்து ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணிக்கணும், பிசினஸ் பேஜ். இன்ஸ்டால ஒரு பிசினஸ் பேஜ் ஓபன் பண்ணிக்கணும். ரெண்டுலையுமே வந்து ரெகுலரா நம்ம வந்து போஸ்ட் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபேஸ் காட்டினாலும் சரி காட்டலன்னாலும் சரி, யோகாவை பத்தி நீங்க என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆட் கொடுக்கும் போது அது நிறைய ரீச் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஃபாலோயர்ஸ் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா 4 செஷன்ஸ் இல்லைன்னா 3 to 4 செஷன்ஸே போதும். ஏன்னா எனக்கு அதுல ரொம்ப எனக்கு நாலேஜ் இல்லை. அதனால நானும் உங்களோட சேர்ந்து விஷ்ணு கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம வந்து வெளியே தான் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஸோ அந்த அளவுக்கு பேசிக்ஸ் மட்டும் சிலபஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். வேற ஏதாவது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 6 இயர்ஸா லோவர் பேக். ஆக்சுவலா எனக்கு வந்து தம்பி டெலிவரி ஆனதுல இருந்து எனக்கு சி செக்ஷன். எனக்கு 8 monthsல இருக்கும் போதே பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா
4 kgs இருந்தான். எனக்கு அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த லோவர் பேக் பெயின் வந்து ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு. எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் லைக் நான் ஒரு அப் அண்ட் டவுன் பண்ணனாப்பா பெயின் ட்ரிகர் ஆகுது. அதனால இது பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். கரெக்டா மாடிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு பண்ண வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 வீக்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க உங்களோட பெயின் குறைஞ்சது. ஸ்கூல்ல இருக்கிறதுனால எனக்கு போர்ட் ரைட்டிங் பண்ணணும், பேப்பர் கரெக்ஷன் தான் பண்ணேன். லாங் ஸ்டாண்ட்ல நின்று நான் கிளாஸ் எடுக்கிறேன். லைக் இப்போ எங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் வர்றதுனால நிறைய கிளாஸஸ், மார்னிங் கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸஸ். நான் ரொம்ப என்னன்னா எனக்கு இந்த சர்விக்கல்ல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது மேம். இந்த பெயின் அப்படியே லோவர் பேக் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது. இதனால என்னன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன். அது நான் எனக்கு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல நான் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். அத்தனை கோவத்தையும் என்னன்னா வீட்ல வந்து எப்படி காட்டி அதெல்லாம் வீட்டுல வந்து நான் ரொம்ப அதை காட்டுறேன். யாரு வல்கரபிளா இருக்காங்கன்னா என் பையன் தான். ஏன்னா மத்தவங்க எல்லாம் அதை கேட்பாங்க. அவன் நான் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நான் அவங்க ஒரு தடவை நான் சொல்லி கேட்கலன்னா கோவம் வந்து அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கில்ட்டி கான்சியஸ்ல ஏற்கனவே பாடி பெயின் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம தேவையில்லாம அவனுக்கு கோவப்பட்டுட்டோம், டென்ஷன் ஆக்கிட்டோமே, அடிச்சிட்டோமேன்னு அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கிற தூக்கமும் வர மாட்டேங்குது. என் கவலையே லைஃப் படாதீங்க, கவலையே படாதீங்க. ரியலி ஸ்பீக்கிங் வித்தின் அ வீக் உங்களோட எல்லா ப்ராப்ளம்க்கே ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பேசிக் வார்ம் அப் பண்ணினாலே போதும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் அச்சீவ் எல்லாமே கம்ப்ளீட்டா. உங்களோட பிசிக்கலி இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பாடி டென்ஷன்ஸ் ஆகட்டும், மென்டலி நீங்க அந்த ஃபீல் பண்ற ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு, அதாவது மெயினா நம்ம யமனியமா ஃபாலோ பண்ணுவோம் சோஷியல் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மள நம்ம டிசிப்ளினா வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் எனக்கு அந்த ஸ்டொமக் பெல்லி வந்து எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி பெருசாதான் மேம் இருக்கு. நான் ஜூம்பா ட்ரை பண்ணிட்டேன், ஜிம் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. யோகானா என்னால ஸ்ட்ரெச்சஸ் இந்த சூரிய நமஸ்காரம் நான் பண்ணேன்னா 1 டே பண்ணேன்னா 4 நாளைக்கு நான் பிளாட் என்னால பண்ண முடியல. ரொம்ப பேக் பெயின் ட்ரிகர் ஆகுது. எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. இப்ப டிசீசஸ் தான் அதிகமாயிட்டு இருக்கு. நான் 1 இயரா டயபிட்டிஸா வேற ஆயிட்டேன். எனக்கு பிரெக்னன்சி சுகர் இருந்தது, அதுக்கப்புறம் சுகர் இல்லை. இப்போ என்னன்றதே தெரியல. ஒருவேளை ஸ்லீப் பேட்டர்ன் மாறினதுனாலயா என்னன்னு தெரியல. டயபிட்டிஸ், பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. எனக்கு ஒரு கட்டத்துல பயமா இருக்கு, நம்ம இல்லைன்னா நம்ம பையனுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்லையா, இந்த இது எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. நிஜமாவே சொல்றேன், 100% இதுல இருந்து நீங்க ரிலீஃப் ஆயிடலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் சீனியர்ஸ கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்றேன். யார் வரீங்க ஃபர்ஸ்ட்? பிரியா, 2 பிரியா இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தர் வந்து பேசுங்கம்மா முதல்ல. சொல்லுங்க பிரியா. லைக் இப்போ என்னோட ஜேர்னி எப்போ யோகான்றது ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆஃப்டர் 2 டெலிவரி, 2மே சிசரின். ஆல்மோஸ்ட் 30ல தான் என்னோட ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். எதனால பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு இந்த கொஷின் இது வந்து பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிசரின் ஆயிட்டு எனக்கு இந்த ரைட் லெக், அந்த சிசரின் பண்ணி டெலிவரி வந்து அந்த பேபி வெளில வரும்போதே இந்த ரைட் லெக்ல நர்வ்ல ஏதோ அடிபட்டுச்சு போல இருக்கு. ரைட் லெக் சரியான பெயின் எடுக்கும், நிக்க கூட முடியாது. ஒரு 5 நிமிஷம் நின்று பால் காய்ச்சணும்னா கூட என்னால நிக்க முடியாது. அந்த கால் ரைட் லெக் ஃபுல்லாவே பெயினா இருக்கும். எனக்கு டெலிவரி ஆகி அந்த வயிற்றுல போட்ட ஸ்டிச்சஸ் பெயினை விட இந்த லெக்கோட பெயின் வந்து ஹெவியா இருந்துச்சு. அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க, அந்த டேப்லெட் போட்டால் அந்த டைம் குறையும். 3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்த சிசரினுக்கு வந்து அந்த பீரியட் வேணுமே அப்படின்றதுக்காக 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். அப்புறம் நான் யோகா சென்டர், ஏன்னா வெளியில போக முடியாதுல சிசரின், நான் யோகா சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், எனக்கு சிசரின் ஆயிருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணா இந்த பெயின் போகுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கண்டிப்பா போகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 4-5 மந்த்ஸ் வெயிட் பண்ணி நான் அப்புறம் ஒரு சென்டர்ல போனா
அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி கொடுப்பாங்க, அந்த 1 மந்த் ஃபுல்லா ஃபாலோ பண்ணும். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, அந்த அன்னைக்கு பண்ணேன்னா எனக்கு அந்த பெயின் வராது, அந்த 1 டே எனக்கு போகும். ஸோ இது பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னா ஒரு 3-4 மந்த்ஸ்ல அந்த கம்ப்ளீட்டா எனக்கு அந்த பெயினே இல்லை. லெக் வந்து ஆக்சுவலி நான் தவழ்ந்தெல்லாம் போயிருக்கேன், அந்த கால் எடுத்து வைக்க முடியாம ரூமுக்கும் ஹாலுக்குமே தவழ்ந்து கூட போய் அந்த மாதிரி எல்லாமே கஷ்டப்பட்டேன். இந்த பெயின்ல என்ன ஆகும்னா ஃபீவர் வந்துடும் ஒரு பக்கம். ஏன்னா சிசரின் பெயின் ஒன்று இருக்கும், இந்த கால் வலி வேற இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஒரு குழந்தைக்கு வேற அங்கே ஃபீட் பண்ணும். அவ்வளோ, அதாவது அந்த பெட்லயே இருக்கிற கேஸ் மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல சிம்பிள் ஆசனாஸ் அவங்க கொடுத்தாங்க. அதை நான் பண்ணும்போதே எனக்கு எனக்கு ஒரு இப்போ ஒரு மாத்திரை போட்டா எப்படி ஒரு பெயின் ரிலீஃப் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஓகே, யோகால வந்து ஆனால் ரெகுலராக அது கொடுக்கும்போது அப்புறம் ஒரு 6-7 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா எப்பயாச்சும் ஒரு பீரியட்ஸ் வரும்போது அந்த லெக் பெயின் வரும்போது தான், பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏதோ பெயின் வரும்போது தான் ஓ நமக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்ததில்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக ஆசனாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாலாம் கூட இல்லை, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நேரம் கூட இருக்காது, ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச்சுக்கே எனக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சது. யோகா பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கலா ஹீல் ஆகும். ஸோ ஜென்ரலாவே நமக்கு பிசிக்கலா வந்து ஏதாச்சும் எதுவும் வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், வந்ததுனாலும் ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து அதுவே வந்து கியூர் பண்ணிக்கும். நம்ம ஆசனாஸ் பண்ண 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 பாடி வந்து ஹீல் ஆகும். ஸோ எங்க குரு வந்து இந்த பூபதி அண்ணா வந்து சொல்லுவாங்க, ஸோ யோகா பண்ணா என்ன ஆகும்னா நம்ம வந்து பாடியை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம், ஆஹ் அதே மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்றோம். எப்ப ஸ்ட்ரெச் பண்ணுவோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தான் நம்ம மசில் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ மற்ற இதுக்கும் இப்போ எக்ஸசைஸ் அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல வெயிட் போட்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அதை லிஃப்ட் பண்ணி, ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் ஆசனாஸ்ல பண்ணும்போது நம்ம அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம கஷ்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுருங்கிடுவோம், மசில்ஸ் எல்லாமே சுருக்கிடும். ஸோ ஆசனாஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடுறதுனால எப்பவுமே ஒரு ஹாப்பி ஃபீல்ல இருக்கும். ஸோ அதனால எனி சுச்சுவேஷன் என்னால் வந்து ஒரு எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம வந்து மனசுல அளவுல கூட இந்த திடமா ஒரு ஸ்டெடியா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஆசனாஸ் பண்ணும்போது இந்த ஃபீல் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபீல் ஆவீங்க. மைண்ட்லயும் வந்து நல்ல இந்த இந்த சேஞ்சஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவோம். புதுசா நம்மளே வந்து ஒரு புதுசா ஃபீல் பண்ணுவோம், புது மனுஷனா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அகெயின் வந்து டீச்சிங் பண்ணா என்ன, டீச்சரா படிச்சு இது என்ன ஆகும் அப்படின்னா லைக் நம்ம அந்த ஆசனாஸை பத்தி நமக்கு ஒரு டெப்த் நாலேஜ் புரியும். ஸோ இப்போ வந்து யோகான்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு நான் ஹோட்டலில் போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு வேணும்னா இந்த ஃபுட்டு வாங்கி ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஒரு சாலட் வாங்கி நான் சாப்பிட்றேன்னா என் உடம்புக்கு நல்லதுதான். ஸோ ஆசனாஸ் நான் பண்ணுறேன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதுவே நான் தெரிஞ்சு நானே ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிடும்போது அது ஃபுல் பெனிஃபிட்ஸோட அதோட அர்த்தத்தும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்மளா ஒரு விஷயம் வாங்கி சாப்பிட்றதுக்கும் அதை குக் பண்ணும்போது அந்த அனுபவம் வந்து ஓவராலே வந்து உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் டிடிசி பண்ணும்போது நல்ல உங்களுக்கு வந்து ஆசனாஸ் பற்றி நல்லா தெரிய வரும். உங்களை பற்றி ஃபிசிக்கலா மென்டலா மைண்ட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது உங்களை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் நீங்கள் உங்களை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த டிடிசி பண்ணும்போது. அதுக்கப்புறம் டிடிசி முடிச்சு நம்ம டீச் பண்ணும்போது தான் நம்மளோட அந்த லேர்னிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீச் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒன்று லேர்ன் பண்ணுறோம். இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு விஷயம் படித்து தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி இன்னும் அதை பற்றி இவ்வளோ புரிஞ்சிருக்கோமா அப்படின்றது அப்போதான் நமக்கு தெரிய வரும். அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு அப்போதான் இன்னும் வந்து டெப்த் ஆகும்.
ஸோ அதனால டிடிசி, அதுக்கப்புறம் டீச்சிங்ல தான் நம்ம லேர்ன் பண்ணணும். வை மஞ்சு யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு பேஸ்மெண்ட், நீங்கள் என்ன டவுட்டு கிளாரிட்டி என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம், நீங்கள் ஓப்பனாகவே கேட்கலாம். ஏதாச்சும் இப்போ நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், உங்கள் கிளாஸில் எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வராமல் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம கேட்டோம்னா அந்த அளவுக்கு டவுட் வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி யோகா, அவங்களோட லைஃப் ஸ்டைல், எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா கூட அந்த ஃப்ரீயா நம்ம பேசக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். மெயினா வந்து விமனுக்கு வந்து இந்த டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில போறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னா மஞ்சு யோகா கண்டிப்பா மஞ்சு மேம் வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே முடியும் போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு குரூப் மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி கண்டிப்பா இது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. Thank you, Priya. So this is the experience of every teacher after TTC. யாரு? மகாக்கா வாங்க. Our senior teacher. வணக்கம்ப்பா. நான் வந்து என் பேர் மகாலட்சுமி. நான் சிவகாசியில இருந்து சும்மா நான் வந்து மஞ்சு மேம்கிட்ட காலையில கிளாஸ் 5 மணி கிளாஸ் சும்மா அட்டன் பண்ண வந்தவங்க தான் நான். அப்ப இதே மாதிரிதான் நான் இந்த யோகாவுக்கான தேடல் எதுக்காக வந்துச்சுன்னா, நான் ரொம்ப குண்டா இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணணும், கொரோனா பீரியட்ல வந்து சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 80 கிலோ இருக்கணும். அப்ப எனக்கு அப்படிலாம் பெருசாலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியல. சரி இருந்தாலும் இதே மாதிரிதான் டிடிசி போறேன், ஓரியன்டேஷனுக்கு வாங்க அப்படி கூட. நான் டீச்சரா? ஏன் நான் படிக்கல, நமக்கு என்ன தெரியும், நம்ம டீச்சர் ஆகி என்ன சொல்லி தர முடியும் அப்படி சொல்ல. அப்புறம் வந்து இந்த ஓரியன்டேஷன்ல இவங்கெல்லாம் மேம் சொன்னதை கேட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சு நம்மளாம் போக போறோம், ஆன் பண்றவங்க ஆன் பண்ணட்டும் அப்படின்னு உங்களை மாதிரி ஆஃப் பண்ணி வீடியோ பார்த்தவங்க தான் நானும். அப்ப இப்படி அப்படியே வந்துட்டு அப்புறம் சரி நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்கலனாலும் நமக்காக நம்ம உடம்பு பத்தி அனாட்டமி எல்லாம் சொல்லி தரேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் டிடிசி சேர்ந்தேன். என் கூட 9 பேர் நாங்க டிடிசி பண்ணோம். எல்லாமே நல்லா படிச்சவங்க, எல்லாமே நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. ஆனா எல்லாருமே நான் படிக்கல, நான் அப்படி குரூப்பா வந்து நம்ம இந்த 3 மாசமே குரூப்பா நம்ம அது என்னது மேடம் ஒரு ஒன்னா சேர்ந்து பயிற்சி பண்ணுவோம். அப்ப வந்து சுவாத்தியாய அபியாசம். ஆமா, அப்ப அப்ப டிஸ்கஷன் பண்ணி பண்ணும்போது ஒரு டைமிங் போட்டு பண்ணும்போது அவங்க அவங்க எல்லாருமே அவங்களோட இதை இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு கரெக்ஷன் பண்ணி பண்ணி அப்புறம் மேடம்கிட்ட போகும்போதும் மேடமும் அப்புறம் நிறைய இது சொல்லி கொடுத்து அப்புறம் ஒரு வழியா 3 மாசத்துலயே ஒரு நல்ல டீச்சர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்தோம். அந்த 3 மாசத்துல என்ன ஆனதுன்னா, அந்த 80 கிலோ இருந்த அந்த வெயிட் வந்து 69 கிலோவா ஆனது. ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆனது. ஏன்னா அப்பதான் நான் உணர்ந்து பண்ணேன். இந்த பிரியா சொன்ன வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை. நம்ம கடையில வாங்கி ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டை கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கும், அதே ஹெல்தியான ஃபுட்டை இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு கலோரிஸ் இருக்கு, இது நம்ம உடம்புக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம அதை நம்மளே கட் பண்ணி இது போதும் அப்படின்னு சாப்பிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம யோகா பண்றதுக்கும் யோகா டீச்சர் ட்ரைனிங் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். டிடிசி பண்ணும்போதுதான் என் உடம்புக்கு என்ன வேணும், என் உடம்புக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நல்லா எனக்கு என்ன ஒரே நாள்ல தலைகீழா நின்றுணும். டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறோம், நம்ம ஒரே நாள்ல தலைகீழா நின்றுணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறியில தான் வந்தேன். நம்ம எப்படியாவது சிரசாசனம் பண்ணி சக்கராசனம் பண்ணிட்டு ஆசனமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுலதான் கிளாஸ்க்கே நாங்க அந்த மாதிரி இருந்தேன். அதே மாதிரிதான். ஆனா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நாள் ஆக ஆக உங்களுக்கே அது புரியும். மேபி நீங்களும் கூட அப்படி ஒரு ஆசையில கூட வரலாம், அப்படியே வளைஞ்சிடணும் அப்படின்னு கூட வரலாம். நாள் ஆக ஆக அதுவே உங்களுக்கே உங்க பாடியே அதுக்கு கொண்டு போகும். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணும். அப்படி இப்படி இருக்கும்போது எனக்குமே இந்த சயாட்டிகா பெயின் வந்து ரொம்ப இருந்தது. எனக்கு கம்ப்ளீட்டா குணமாகுமே என் சொந்தக்காரவங்க யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ, ஐ மீன் கஷ்டம் மீன்ஸ் உடல் அளவுல பெயின்ல இருக்காங்களோ
அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது நான் கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்லி என் சொந்தக்காரங்களே 5 பேர் டிடிசி முடிச்சிருக்காங்க. என் தம்பி பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டி, இப்படி எங்க அண்ணி, இப்படி எல்லாருமே என் சொந்தக்காரங்களே நான் 5 பேர் டிடிசி முடிக்க வச்சு அவங்க இப்ப டேப்லெட்டே எடுக்காத அளவுக்கு நல்ல ஹெல்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதோட இந்த டிடிசி முடிஞ்சிச்சுல, 3 மாசம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க யாரோ நான் யாரோன்னு விடவே மாட்டாங்க. திரும்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே குரூப்பா ஒரே குடும்பமா தான் பயணப்பட்டுட்டே இருப்போம். எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் எதுனாலும் மஞ்சு மேம் சொல்லுவாங்க. நான் மேற்கொண்டும் இப்ப நாங்க 9 பேர் படிச்சோம் பாத்தீங்களா, அவங்க 9 பேர் ஒரே குடும்பம். இப்ப கிட்டத்தட்ட 70 நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்ப எல்லார் கூடயுமே என்ன ஹெல்ப்னாலும் இப்ப நான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் படிக்கல, என்னால கிளாஸே எடுக்க முடியாது அப்படின்னு என் உடம்புக்காக வந்தேன் நானு. இப்ப நான் 3 கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு மஞ்சு மேம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆஹ் என்னமோ சொல்ல வந்தேன் மேம், மறந்துட்டேன். அதுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டேன். இந்த மாதிரி நிறைய பலன் இருக்குப்பா. இவ்வளவுதான், இது கொஞ்சம் தான் நான் சொல்றது. எனக்கு நான் இந்த மாதிரி எழுதி வைக்கல, எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரிஞ்சது சொல்லிட்டேன். எல்லாரும் கிளாஸ் வாங்க. உங்களுக்கு யோகம் இருக்க போய் தான் எல்லாருமே இந்த ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதனால எல்லாருமே கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்க. தேங்க்யூப்பா. அறிவு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மஹாக்கா. வேற யாரு? ஏன் டிடிசி பிள்ளைங்களா? என்னடா எல்லாம் பேச மூஞ்சி காட்டுங்கடா. காமாட்சி, சத்யா, லாவண்யா, வாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முத்துராணியம்மா சொல்றீங்களா? முத்துராணியம்மா, ஓகேடா மஞ்சு. உங்க ஹரிகுண்டா. அனுபவத்தை சொல்லுங்கம்மா. ஹரியோம்மா. என்னோட அனுபவம் வந்து காலைல எப்பயும் போல 5 மணி to 6 வந்து கிளாஸ்க்கு வருவேன். அப்புறம் பசங்களை சமைச்சு கொடுக்க, அப்புறம் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அட்டை கம்பெனியில் படிப்பெல்லாம் அவ்வளோ படிக்கல. நான் 8 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் அம்மா மஞ்சு உருவத்தில் வந்து எங்கள் அம்மா மணி ஏன்னு கேட்டிங்கன்னா, சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது, நம்ம முத்துராணியம்மா, நல்ல சிக்னல் இருக்கிற இடமா உட்காருங்க. விட்டு விட்டு கேக்குது. வந்து வீட்டில் சும்மாவே வயசெல்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். எனக்கு ஆச்சு நம்மளுக்கு பண்ண முடியுமா, சும்மா 5 to 6 நம்ம கிளாஸ்க்கு வர்றோம் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் தயங்கி தான் கேட்டேன். அவங்க கூட அந்த சிஸ்டர் மணி ரொம்ப இதா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. நான் என்னைய சேர்த்துக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டேன். அதனால ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வாங்கம்மா அப்படின்ட்டு எனக்கு வந்து எனக்கு உண்மையிலேயும் அம்மா தான். அவங்க வந்து இன்னொரு அம்மா தான் சொன்னாங்கல்ல, அவங்க குழந்தைங்க தான் அப்படின்ட்டு. நாங்களும் அவங்க குழந்தைங்க தான். இன்னும் எனக்கு வாரத்து கூட வரமாட்டேங்குது. எனக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏன்ட்ட ஒரு 13 பேர் வர்றாங்க. நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை நினைச்சேன். எங்க வீட்டுல எல்லாம் கிளாஸுக்கு யோகா கிளாஸ் டீச்சருக்கு படிக்கிறேன்னு சொன்னா கூட சிரிச்சாங்க எல்லாரும். அது ரொம்ப மனசு இன்னும் கூட வலிக்குது எனக்கு. நஷ்டம்னா தயங்குனாங்க. என்ன நீ என்ன யோகா டீச்சர் ஆக போற அப்படின்ற மாதிரிலாம் என்னை மட்டம் தண்ணி தான் பேசினாங்க. மச்சான் விடு, பெரிய குடும்பம் எங்க குடும்பம் வந்து. ஆனா அதுலயும் பண்ணி இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னா அவங்களே வாயப்படுங்க, நான் வரேன் நீ வரேன் அப்படின்ட்டு எங்க சொந்தக்காரங்களே ஒரு 6 பேர் வர்றாங்க என்கிட்ட வந்து. மஞ்சு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்துல உங்ககிட்ட அப்படி சொல்லணும். உங்ககிட்ட எனக்கு யாராவது சொல்ல தெரியலடாமா. ரொம்ப எக்ஸைட்டா சரி, அப்படின்னு ஓகே சொல்லுவீங்களா. ஓகே. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. ஆனா உண்மையிலே 5 மணி ஒரு மிஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு என்னமோ ஆண்டவன் கூட்டு வந்து அவங்ககிட்ட வந்து விட்ட மணி என்னை வந்து இன்னும் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். டவுட் இருந்ததுன்னா அவங்க ஏதோ கிளாஸ்ல இருந்தா கூட உடனே கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. இது இதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அவங்ககிட்ட பேசினாலே. அது ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, நல்ல வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் நான், தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். கவுன்சிலிங் போயிருக்கேன், டேப்லெட் எடுத்துட்டு இருந்திருக்கேன், அட்டை கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னையமா நீ ஒரு உதாரணம் வந்து வேற யாரும் எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுல வந்து. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே திருப்பி போட்டாமா நீ வாழ்க்கையே திருப்பி போட்டாமா நீ. மாடியை பிடிச்சாச்சு, வாடகை வீட்டுல தான் இருக்கேன் நானு. மாடியை பிடிச்சாச்சு, யோகாக்குன்னு பிடிச்சாச்சு. நேர்ல ஒரு 7 பேர் வர்றாங்க, ஆன்லைன்ல ஒரு 6 பேர் கிளாஸ் எடுக்கிறேன் நானு. அது சொந்தக்காரங்க 6 பேர் எவ்வளவு யாராவது பேசுனாங்களோ இப்ப எல்லாம் நான் கிளாஸ் எடுக்கிற பார்த்துட்டு நானும் வரேன் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க வாயெல்லாம் அடைச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன் நானு. சாரி மஞ்சு. இல்லம்மா இல்லம்மா. ரொம்ப தேங்க்யூடா. தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு வந்துடா. ஆமா கண்டிப்பா. எல்லாருமே தேங்க்யூ.
ஓகே. ஸோ சரி போதும், டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸோ டைமிங் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யோகா டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது, ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் எவ்ரிடே மார்னிங் 5 to 6 இருக்கும். எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க, ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு கிளாஸ். ஏன்னா ஒன்ஸ் டிடிசி ஆரம்பிச்சு சிலபஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிளாஸ் சும்மா அப்படியே ஹை ஸ்பீட்ல பறக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆசனாஸ் பண்றவங்க திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுவாங்க அந்த பேட்ச்ல, மார்னிங் 5 to 6 பேட்ச்ல. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஒவ்வொரு தடவை டிடிசி வரும்போதும் அவங்க திருப்பி ஏதோ புதுசா கத்துக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல வந்து கத்துப்பாங்க. ஒவ்வொரு தடவை இப்ப பகவத்கீதா புக்க 15 தடவை படிச்சாலும் 16வது தடவை ஒண்ணு புதுசா புரியும். இதுல ஏதோ புதுசா சொல்லியிருக்காரே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருமே வந்து புதுசா இருக்கு, இந்த இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்ததுமா, போன மாசம் இதே தானமா கொடுத்தேன் அப்படின்னு, ஆனா இன்னைக்கு புதுசா இருந்தது அப்படிம்பாங்க. 5 to 6 எவ்ரிடே உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அலைன்மெண்ட் கிளாஸஸ், ஆசனாஸ், பிராணாயாமா, மெடிடேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க அதுல லேர்ன் பண்ணிப்பீங்க, ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தியரி கிளாஸஸ். ஸோ தியரி கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா வாரத்துல 4 கிளாஸ். டியூஸ்டே Thursday ஈவினிங் 7 to 8 1 மணி நேரம். சாட்டர்டே சண்டே மார்னிங் 8 to 9:30. ஆக்சுவலி இத்தனை நாள் 1 hour தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் சிலபஸை வந்து டெப்த் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால 1.5 hours ஆக்கியிருக்கேன். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 8 to 9:30 உங்களுக்கு தியரி கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு டீச்சர் ட்ரைனிங் நீங்க பண்ணும்போது எவ்ரிடே வேற ஏதாவது ஒரு டைம் உங்க குரூப்புக்குள்ள, அதாவது இப்போ ஒரு 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ சேர்றீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகிற டைம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃபுல் நான் 3 monthsல வந்து நான் ஒரு முழு டீச்சர் ஆகணும் இந்த 4 மாசத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க இப்ப புதுசா ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம கமெண்ட்ரிஸ் கொடுக்கும் போது நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன வேணும்னா கமெண்ட்ரிஸ் கொடுத்து நம்ம அபியாசம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவா வரணும். ஒரு டீச்சர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம பாடம் நடத்தணும். ஸோ அடுத்து என்ன சொல்லணும், அடுத்து என்ன சொல்லணும், அந்த யோசனை இருக்கக்கூடாது. குழந்தை எப்படி தவழுது, குழந்தை எப்படி வந்து அழகா பண்ணுதுன்னு நம்ம அதுதானே பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க எப்படி பண்றாங்க, கரெக்டா பண்றாங்களா, அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து கமெண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடாது. டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி அந்த ப்ராக்டிஸ் செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வருவாங்க. பட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வர்றவங்கள கூட பிடிச்சி இழுத்து டிடிசி பண்ண வச்சிடுவேன், அதாவது டீச்சர் ஆக்கிடுவேன். ஒரே ஒரு பேட்ச் எடுங்க, யார் வந்தாலும் பிடிச்சி. ஏன்னா டீச்சிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும். நானும் வெயிட் லாஸ் பண்ணணும், 92 kgs இருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் நான் யோகா கிளாஸ்க்கு போனேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, மாஸ்டர் பேரு சொன்னா கூட தெரியாது. அவர் செஞ்சு காட்டுனா அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு பண்ற ஆளு நான். அப்படிதான் இருந்தேன். பட் ஒன்ஸ் நான் எப்போ வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேனோ, எப்போ வந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேனோ, அது அப்படியே என்ன உள்ள இழுத்து போட்டு கட்டிட்டு விடவே மாட்டேங்குது யோகம் என்ன. சோ இன்னமும் 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 கடல் மாதிரி எவ்வளோ துளி வந்து குடிச்சாலும் நம்மளோட வயிறும் கடல் மாதிரி ஆயிடும், நிறையாது. நான் அவ்வளோ நாலேஜ் இருக்கு, ஒவ்வொன்றும் நாலேஜ். அதை வந்து படிக்க படிக்க அது எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ சொல்ல சொல்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நம்ம பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல. உள்ள இருந்து ஒருத்தன் கேட்பான், ஏம்மா வாய்க்குள்ளேயே பேச்சு வெளியே மட்டும்தானா அப்படின்னு. அப்ப நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம், வேற வழியே இல்ல, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தேட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் டீச்சர். நம்ம டிசிப்ளினா இருந்துடுவோம், எமனியமா கடைபிடிச்சிடுவோம். அண்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஷேர் பண்ணுவோமே. இப்போ எதை வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷனோட நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா நம்மளோட சுய அனுபவத்தை தான் நம்ம ஃபுல் எக்ஸ்பிரஷனோட சொல்ல முடியும், இல்லையா? அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ அடுத்து கண்டிப்பா நீங்க செல்ஃப் இண்டிபெண்டா ரொம்ப சந்தோஷமா
வெளியே எங்கேயுமே சந்தோஷத்தை தேடாம உங்களுக்குள்ள தேடிட்டு இருக்கலாம். அண்ட் லெட் வி ஸ்பீக் அபவுட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் அப்படிங்கிறது 15,000 இந்த 4 month கோர்ஸுக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் நாங்கள் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு அடுத்த 3 மாசம் உங்களுக்கு கிளாஸஸும் நம்ம கொடுப்போம். ஸோ நீங்க கிளாஸஸ் எடுத்து கத்துப்பீங்க கம்ப்ளீட்டா. அப்பதான் நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ ஒரு முழுமையான ஒரு டீச்சரா நீங்க ஆக முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 15,000. நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட்டா பண்ணுங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஐ நோ ஆஸ் அ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட இதை எய்ம் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸே வந்து பண்றோம். ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்க்கு 60,000, 70,000, 33,000 இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்வேன், இந்தியால இவ்வளோ கம்மியா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் கொடுக்கறக்கூடிய அந்த YCV பண்றதுக்கு கூட இஃப் யூ கோ த்ரூ இன்ஸ்டியூட் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 18,000 rupees. கவர்மெண்ட்டுக்கு வெறும் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் 5,000 ரூபாய். வெறும் எக்ஸாம், அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த பிராத்மிக் மத்தியமாலாம் எழுதுறோம் இல்லையா, ஹிந்தி எக்ஸாம், போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வரணும். அந்த மாதிரி எக்ஸாமுக்கு மட்டும் இப்போ 5,000 கவர்மெண்ட்டுக்கு. இஃப் யூ டேக் த்ரூ எனி இன்ஸ்டியூட் அப்படின்னா தே ஆர் சார்ஜிங் 18,000. பட் நம்ம வந்து 15,000 கொடுக்கறதுக்கு மேஜர் ரீசன், ஸோ எல்லாருக்குமே யோகம் போய் சேரணும். மெயினா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து வீட்லயும் இருக்கணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்டோட நானும் செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அஃபிஷியலா கொடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் அப்படின்னு. நீங்க எப்படி வேணா பே பண்ணிக்கலாம் இந்த 4 months ஸ்பிளிட் பண்ணி. இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 7 மாசத்துக்கோ 7-8 monthsக்கு கூட நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் ஒரு யோகா கிளாஸ்க்கு போனா கூட 1000 ரூபாய் கீழே உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. யூ ஹாவ் டு பே மினிமம் 1,000. இல்ல பார்க்ல எல்லாம் ஃப்ரீயா கூட சொல்லி கொடுக்குறாங்க. சென்னையில எல்லாம் ஒரு 7 மணிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, காலையில நடேசன் பார்க்ல, பனகல் பார்க்ல, எல்லா பார்க்லயும் ஒரு மாஸ்டர் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் இருக்கு. பட் ஃபீஸ் அப்படின்னு வரும்போது மினிமல் ஃபீ நம்ம 1,000 பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து யோகா ஜஸ்ட் லேர்ன் பண்றதுக்கு. அப்படிங்கும் போது டிடிசிக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஃபிக்ஸ் திஸ் ஃபீ 15,000 அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸுக்கு நான் ஆட் கொடுக்குற பிளான்ல இல்லை. ஐம் நாட் கோயிங் டு கிவ் இன்ஸ்டாகிராம் ஆட். ஏன்னா இதுலயே 100 பேர் இருக்கீங்க, எனக்கு 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஐம் நாட் கோயிங் டு கண்டினியூ தட். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு வெனஸ்டேக்குள்ளேயோ தேர்ஸ்டேக்குள்ளேயோ முன்பணம் ஒரு 1,000 rupeesஓ இல்லைன்னா வந்து ஒரு 2,000 rupeesஓ என்ன உங்களுக்கு முடியுமோ அதை நீங்க பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, டு மேக் யுவர் சீட் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 100 ரூபாய் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லலாம். பட் வி ஹாவ் டு டூ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால மினிமல் ஒரு 1,000 rupees ஏதோ. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா பே பண்ணிக்கலாம். எங்க ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க ஓடியா போயிட போறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இனிஷியலி ஒரு பேமெண்ட் பண்ணி நீங்க செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அட்மிஷனோட அந்த இது தெரியணும், எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட பேட்ச்ல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. ஆல்ரெடி 4 seat வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 1,000 பே பண்ணி நீங்க தாராளமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1,000 பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் கோர்ஸ் வந்து 15th இருந்து தான் ஆரம்பிக்குது, சிவராத்திரியில இருந்து, Feb 15 இருந்து. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பண்ற கிளாஸ் வந்து 1ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1ஆம் தேதியில இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் 15th இருந்து உங்களுக்கு தியரி கிளாஸஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடும். நான் இன்னைக்கு குரூப்ல என்னோட நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது ஜிபே நம்பரு, அக்கௌண்ட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வைங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாதான் எனக்கு வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பேன். பண்ணிட்டு இன்னொரு குரூப்ல நான் உங்களை ஆட் அப் பண்ணிடுவேன். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா?
மேம் எனக்கு வந்து எப்படின்னா நான் இப்போ டீச்சர் ட்ரைனிங்க்குன்னு வரல. பட் என்னோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெயிட் லாஸ்க்காக தான் மெயினா. நான் வந்து மார்பிள் ஒபிசிட்டி. ஓகேவா, இங்க இருக்கவெல்லாம் பார்த்தா எல்லாருமே ஸ்லிம்மா தான் இருக்கா. யாரும் வெயிட் லாஸ் பண்ணாத மாதிரி தெரியல. பட் என்னால பண்ண முடியுமா? எனக்கு அதுதான். கண்டிப்பா முடியுமா? எங்க இன்னைக்கு அவ சங்கரி சிவகாமி அம்மாலாம் வரல, கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நீங்க கேட்க மாட்டீங்க, கான்பிடென்ட்டா வருவீங்க. இல்ல ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கு. இன்னும் ஃபிளெக்சிபிள்லாம் அந்த அளவு இல்ல. ஸ்டார்டிங்ல எப்படி எல்லாரோட கோப்ப பண்ண முடியுமா, அதுக்காக கேக்குறேன் நான். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஓகே. நான் தான் சொன்னேனே, நான் 92 கிலோ இருந்தேன். நான் அதுக்கு மேல இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அது ஒண்ணு என்ன 150 இருப்பீங்களா? ஒன் அதுக்கும் ஒன் கம்மியா தானே சிக்ஸ்டி. இருப்பீங்க. அது பண்ண முடியுமா அந்த வீட்ல? தாராளமா பண்ணலாம். சங்கரி எல்லாம் வரும்போது அந்த வெயிட்ல தான் வந்தா. அவ இப்ப வந்து 84 ஏதோ இருக்கா. அவளோட ஹைட் அவ வந்து நானும் ஆல்மோஸ்ட் என் ஹைட்டுக்கு இருப்பா அவ. So அதனால அவளோட பட் ஹைட் ஆனா வந்து இப்ப எனக்கு சண்டே கிளாஸஸ் சொல்றீங்க. சண்டே எனக்கு அது வேற ஸ்லோவா கிளாஸஸ் அதெல்லாம் இருக்கு. அது வேற டைமிங் எதுவும் இருக்குமா? சண்டே சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லையேடா. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டைம் கம்ஃபர்ட்டா தான். இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த டைம் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ மார்னிங் 8 to 9:30 அப்படிங்கிறது. நீங்க 1 or 2 கிளாஸஸ் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துரும். பட் மோஸ்ட்லி நீங்க நேர்ல அட்டென்ட் பண்றது தான் பெஸ்ட். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்துரும். இப்ப இது இன்னைக்கு போர்மஸ் இல்ல, பேசலன்னா இன்னைக்கு பேசி நாராயணியம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் அது. உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகே. சொல்லுங்கம்மா. இல்ல அதான் எனக்கு அப்போ ஒரு நாராயணியம் கிளாஸ் எனக்கு 7:30 to 9. அதுதான் ஓ, என்னால அது எப்படி ரெண்டையும் என்னால இது பண்ண முடியல. சரி அந்த டே தான், மத்த டே நாராயணியம் எல்லாமே வேற ஒத்து டைம் வருது. நீங்க கேளுங்க. நாராயணியம் தானே, வேற கேப்பா. டைம் கேளுங்க. ஒரு 4 மந்த்ஸ்க்கு மட்டும். 4 months. சரி ஆமா. மேம், ஓகே. சரி, ஓகேவா? அதுக்கு தான் எனக்கு பண்ண முடியுமான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். அதுக்கா உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ம். அஹ், பண்ண முடியலன்னா தாராளமா எனக்கு அது. பண்ணலாமா. ஓகே ரியலி ஓகே ஸ்பீக்கிங் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தமிழ்ல ஓகே. தானே இருக்கும், ஏன்னா கோர்சஸ் ஃபுல்லா. கம்ப்ளீட் தமிழ்ல தான் இருக்கும். போர்ஷன்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் எனக்கு இருக்கும். ஒரு சிலர் எனக்கு ரெண்டு தமிழ் பேர் வாசிக்க பேசினதும் எனக்கு தெரியாது, ரொம்ப ஓகே. ஒரு அதான் சிலர் ரொம்ப தமிழ் இதா இருந்தது. வாசிக்க முத்துராணி தெரியாது மேம். அப்படிங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்புவோம். மத்தபடி போர்ஷன்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அதான் மகா மேம், முத்துராணி மேம் பேசினதுலாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தேங்க்யூ மேம். அதனாலதான், ஏன்னா சும்மா ஒரு நாள் பாக்குறவங்க மேல எப்படி கான்பிடென்ட் வரும், ட்ரஸ்ட் வரும் இல்லையா? அதனாலதான் அவங்கள எல்லாம் வர சொல்றது. வந்துமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு மனநிறைவா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்றப்ப அது ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா. So நீங்க தேங்க்யூ ஸோ மச். பிராக்டிஸ் செஷன் நீங்க பண்ணும்போது மகாக்கா, பிரியா எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஷோர் மேம், ஷோர். ஓகேவா? சரி, தேங்க்யூ. ஓகேமா. மேம் குட் வேற ஈவினிங் ஏதாவது மேம். டவுட் இருக்கா? மேம் ம். மேம் இல்லை மேம், இது வந்து மோடு எப்படிங்க மேம்? அது டிவியில போட்டு பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை மொபைல்லையே பார்த்து பண்ண முடியுமா மேம் எங்களால் ஆசனாஸ் எல்லாம்? மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் தான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா மொபைல்ல உங்களுக்கு என்னோட வீடியோ மட்டும் தான் நீங்க ஸ்பாட்லைட் பண்ண போறீங்க. அதுதான் மேம், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதுலயே வந்து பண்ணிடலாமா நான் மேம்? ஆமா, நான் பக்கத்துல வந்து காட்டுவேன். உங்களையும் வந்து கரெக்டா வச்சு பண்ண சொல்லி நான் பாப்பேன். இல்லை ஜூம் கரெக்டா மீட் பண்ணி. வழியா தானே மேம் அந்த உங்க கிளாஸஸ் எல்லாமே? ஆமா, ஜூம் தான் கிளாஸஸ் எல்லாமே. ஜூம் தான். இன்னைக்கு தான் மீட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி, பட் கிளாஸஸ் எல்லாமே ஜூம் தான். இது வந்து நம்ம இது டிவியில கனெக்ட் பண்ண முடியுமா மேம்? தாராளமா கலெக்ட் பண்ணலாம். ஓகே மேம். அதுவும் சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கு தான் மேம், ஏன்னா சின்ன மொபைல்ல வந்து ரொம்ப கிளாரிட்டியா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்ல, இருந்தா. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது அப்படின்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அது ஏதோ ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்ல மொபைல் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் லேப்டாப், ஒரு மொபைல் தான் நான் அப்ப டிவில கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் கிளாஸஸ் எல்லாம் பண்ணுவேன். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் தியரி கிளாஸஸ் பத்தி மேம், அது எப்படிங்க மேம்? ரிட்டன் வந்து கம்பல்சரியா எழுதுற மாதிரி வருமா? ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எழுதணும். பட் ரிட்டன் எக்ஸாமை விட உங்களோட உங்களோட மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா நீங்க பண்ற பிராக்டிஸ், நீங்க எந்த அளவுக்கு மென்டலி நீங்க வந்து அப்லிஃப்ட் ஆறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நான் மார்க்கே போடுவேன். ஓ சரி சரி சரிங்க மேம். இந்த தியரி சர்டிபிகேட் கிளாஸஸ் வந்து தான் எல்லா இடத்துலயுமே வந்து இது பண்ணலாமா மேம்? சர்டிபிகேட் வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல, காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போக முடியாது உங்களுக்கு. ஸ்கூல்ஸ்ல, ம்
நர்சரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட ஒர்க் பண்றாங்க ஒரு சிலர். ஓகே கவர்மெண்ட் மேம். ஸ்கூல்ஸ்ல அப்புறம் வந்து ஜிம் ம். அகாடமிஸ், டான்ஸ் அகாடமிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல. அப்புறம் வந்து நீங்க ஓன் ஸ்டுடியோ ரன் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஆன்லைன் ஸ்டுடியோ ரன் பண்றீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேவா? புக்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து எல்லாமே பிடிஎஃப் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்துடும். எல்லாமே பிடிஎஃப்ல வந்துடும். நீங்க அது மட்டும் நீங்க ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ சர்டிபிகேட் ஏன் யூனிவர்சிட்டி லெவல்ல எல்லாம் இது எடுக்காது அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில போய் நீங்க வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணணும், யோகா ஜாயின் பண்றீங்க, ஒரு மாஸ்டரா பண்றீங்கன்னா யூ நீட் பிஹெச்டி. அதுக்கு வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிட்டு பிஹெச்டி பண்ணணும். காலேஜ்ல போய் 8-9 வருஷம் ஆகும் நீங்க முடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து அப்படிதான் இப்ப படிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹி இஸ் ஒர்க்கிங் இன் சத்யபாமா யூனிவர்சிட்டியில. அவரோட ஸ்கில்ல பார்த்து வேலை கொடுத்துட்டாங்க. வேலை கொடுத்துட்டு ஆனா நீ கண்டிப்பா பிஹெச்டி முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். அது ஒரு 4 இயர்ஸ் ஏதோ ஆகும். அவரு என்னை விட சீனியர். அவரு 18-19 இயர்ஸா அவர் யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. அந்த இங்க சென்னையில வந்து அவரு இது பிஎஸ்சி எம்எஸ்சி சென்னையில பாருங்க, அந்த இது பீச் போற ரோட்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குமே, இது மெட்ராஸ் காலேஜோ இல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏதோ அங்கதான் அவர் முடிச்சாரு. பட் ரியலி ஸ்பீக்கிங் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சுட்டு கூட டிடிசி முடிச்சாதான் பிஎஸ்சி எம்எஸ்சியா உங்களுக்கு அது தியரி தான் நிறைய இருக்கும். அங்க பிராக்டிகல்ஸ் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. தியரி சும்மா புக்கை உட்காந்து படிச்சு புக்கை எக்ஸாம் எழுதிடணும். ஒரு நாள் ஒரு மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாரு, ஷட்கர்மா எப்படி பண்றது, இனிமா எப்படி எடுக்கிறது அப்படின்னு. பட் வந்து உங்களுக்கு இங்க கம்ப்ளீட்டா மேம் ஆமா. வணக்கம் மேம். ஹரியோம்பா, சொல்லுங்க. மேம் நான் வந்து கிறிஸ்டியன் மேம். எனக்கு இந்த ஓகே. மந்த்ராஸ் இது எல்லாமே ரொம்ப புதுசு. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதாவது மந்த்ராஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ லாங்குவேஜ். ஓகே ஓகேவா? என்னோட விஷன்ல யோகா இஸ் அ சயின்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்லின் அப்படின்னு ஒருத்தவங்க முடிச்சாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ கிறிஸ்டியன் தான். நம்ம ப்ரெஷர் பண்றது கிடையாது. ஸோ யோகால வந்து மந்த்ராஸ் வந்து இப்போ பகவத்கீதால என்ன இருக்கோ அதே தான் பைபிள்லயும் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் நீங்க கிளாஸஸ் அதுக்கு நான் மந்த்ரா சொல்றதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் சொல்வேன் இஃப் யூ விஷ் யூ கேன் சாண்ட், அதர்வைஸ் நீங்க உங்களோட இஷ்டம். ஏன்னா மந்த்ராஸை வந்து அந்த வேர்ட்ஸை பாக்குறத விட அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம். அந்த இன்டென்ஷனை பேஸ் பண்ணி ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஐ டு பிலீவ் இன் சயின்ஸ் மேம். அதனால தான் நான் யோகா கத்துக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா கொஞ்சம் தெரியும். பட் வெரி லைட். இந்த அலைன்மெண்ட் எல்லாம் எனக்கு சரியா தெரியாது. சும்மா ஒரு கேள்வி ஞானம் மாதிரி தான். ஸோ Okay. அதுல தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு, இல்ல இது வந்து நாட் ஒன்லி ரிலீஜியன், இது வந்து நம்ம ஒரு சயின்ஸா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து ரொம்ப லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப பிலீவ் பண்றதுனால தான் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ மந்த்ரா, அந்த பகவத்கீதா இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் இல்ல சிலபஸ். அது எல்லாமே நான் பைபிள்ல இருந்து கூட நிறைய இது கிளாஸஸ் படிக்கும் போது பைபிள் இஸ் அ கம்ப்ளீட் பக்தி யோகம், the path of surrender. So he is always speaking about the love. எஸ். அதுவும் படிச்சிருக்கேன். எல்லாரையும் சைட் அடிக்கலாம், பட் ஹஸ்பண்டா ஒருத்தர் தானே இருக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு பகவத்கீதா. பட் ஐ லவ் ஜீசஸோட பிலாசபியும் எனக்கு பிடிக்கும், பிரின்சிபல்ஸும் எனக்கு பிடிக்கும், படிச்சிருக்கேன். ஸோ எவ்ரி ஒன், ஸோ யூஸ்வலி நாட் ஒன்லி ஜீசஸ், எல்லா இதுமே வந்து ஓகே ஃபைன் மேம். தேங்க்யூ. பட் வந்து ஃபைனலி ஆனா எனக்கு தெரிஞ்சதானே நான் பேச முடியும். இப்ப எனக்கு தமிழ் தான் தெரியும்னா நான் தமிழ்ல தான் சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு பகவத்கீதா, பிகாஸ் ஓகே ஐ ஃபைன். டேக் டீப் ரிசர்ச் ஆன் பகவத்கீதா ஒன்லி. ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். சரியோ, சரி, ஓகே. ஸோ நமக்கு இன்னைக்கு மீட்டிங்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க.
அண்ட் ட்ரை டு டேக் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றது வித்தின் 3-4 டேஸ்ல. என்னால கொஞ்சம் மணி இப்போதைக்கு இல்ல மேம், நான் அடுத்த வாரம் பே பண்றேன், பட் நான் கண்டிப்பா வருவேன். இஃப் யூ ஷோர் தென் ஐ வில் அலோ. எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகேவா? பட் இமீடியட்டா நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஓகே? அண்ட் சீனியர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு தேங்க்யூ. ஃபீட்பேக் சொல்றதுக்காக வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு. பட் நிறைய பேரை நான் கூப்பிட முடியல, ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ. ஹரி ஓம். தேங்க்யூ. ஹரி ஓம். தேங்க்யூ மேம். ஹரி ஓம்.